மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. சேலம் மணிகண்டன் சார், ஓபிஎஸ் ரொம்ப நாளாக போராடிட்டு இருந்தார், நான் கட்சியில் இணைஞ்சிக்கிறேன் எல்லாமே சொன்னார். ஏதோ ஒரு தேர்தல் நேரத்தில் அந்த வாய்ப்பை அதிமுக பயன்படுத்தாமல் போனது ஒரு சின்ன இழப்பு தானே சார்? நியூஸ் நேயர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கங்க. இப்போ நண்பர் என்கிட்ட பேசுகிறப்ப சொன்னார், காங்கிரஸ்லேருந்து நிறையா தலைவர்கள் பிஜேபியில் போய் சேர்றாங்க, பிஜேபியிலேருந்து வெகு சொற்பம் யாரும் காங்கிரஸுக்கு போக மாட்டாங்க, சில தலைவர்கள் சேர்றாங்க அப்படிங்கிறது அடிப்படை கம்பேரிசனே தப்பு. காங்கிரஸ் அது ஒரு 100 ஆண்டு கண்ட கட்சி, பிஜேபிங்கிறது கொள்கை அடிப்படையில் வந்த ஒரு கட்சி அப்படிங்கிறது. ஆனால் அதிமுக எதற்காக தோற்றுவிக்கப்பட்டதுன்னா, திரு எம்ஜி ராமச்சந்திரனுக்கும் கருணாநிதிக்கும் என்ன 2 பேர்த்துக்கு ஏதாவது கொள்கை பிரச்சனை வந்ததா, கொள்கையில் 2 பேர்த்துக்கும் ஏதாவது சண்டை வந்ததா, அண்ணா அவர்களுடைய மறைவுக்கு பின்பு தம்பி வா தலைமை ஏற்கவா அப்படின்னு நெடுஞ்செழியன் வர வேண்டிய இடத்த எம்ஜிஆர்கிட்ட இருந்து தன்னுடைய நட்பை பயன்படுத்தி குதர்க்கமான குயுக்தியான வழியில் பின்வழியில் அந்த இடத்த கலைஞர் பிடிச்சார். அந்த முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துட்டு வழக்கமாக கலைஞருடைய பாணி முதல்ல எம்ஜிஆர்கிட்ட குத்தி பார்த்தார். எம்ஜிஆர் முதல்ல வெளியேற்றுறதுக்கு எல்லா வேலையும் பண்ணார். ஸோ தான் எந்த கட்சிக்காக குரல் கொடுத்தோம், எந்த கட்சியில் இருந்தப்போ குண்டடிப்பட்டோம், அந்த கட்சிக்காக ஓட்டு வாங்கி கொடுத்தோங்கிற அந்த திமுகவிலிருந்து எம்ஜிஆர் கருணாநிதியுடைய சூழ்ச்சியால் வலுக்கட்டாயமாக தூக்கி எறியப்பட்டதனால் அந்த பர்சனல் காரணமாக தோற்றுவிக்கப்பட்டது தான் அதிமுக அப்படிங்கிறது அதோட ரொம்ப ஷார்ட்டான வரலாறு. ஸோ இந்த அதிமுகங்கிறத அடிப்படையே பார்த்தீங்கன்னா திமுகவிற்கு ஜென்ம எதிர்ப்பு, ஜென்ம விரோதி, இதுதான் அடிப்படை. திமுக நான் கேட்குறேன். புரியுது சார். ஆனால் அதே அதிமுகவில் எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்ட ஈரோடு முத்துசாமியா இருக்கட்டும், சாத்தூர் ராமச்சந்திரனா இருக்கட்டும், நீங்க வரிசையா ஜெயலலிதாவால் அறிமுகம் செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி வரைக்கும் திமுகவில் போய் இன்னைக்கு உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க. ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க. அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்களுக்கும் ஒரு உயர்ந்த இடம் கிடைக்கும்ல. அதுதான் நீங்கள் இதுலேயும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க. முதல்ல நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். அதிமுகவிலிருந்து காலத்தால் அதனால் அடித்து தள்ளப்பட்ட சில பேர் பார்த்தீங்கன்னா, அதை நான் ஒரு வார்த்தை பயன்படுத்த வேண்டாம், அதிமுக எடுத்த வாந்தி இன்னொரு கட்சி வலிச்சு சாப்பிடுதுன்னு சொல்லுவேன். அப்படி சொல்ல விரும்பல. நிறையா பேர் அங்கே போய் வாழ்வும் வளமும் பலமும் செல்வ பலமும் எல்லாம் பெற்றிருக்கிறாங்க. 1-2 பேரை தவிர யாராவது திமுகவிலிருந்து அதிமுகவுக்கு வந்தவங்களுக்கு இது வரைக்கும் வாழ்வு கிடைச்சிருக்குதா? தட் இஸ் ஜெயலலிதாவுடைய லீடர்ஷிப். அந்த மாதிரி திமுகவிலேருந்து வர்றவங்கள வெகு சிலரை சொல்லலாம், அதை தவிர வேறு யாருக்கும் அந்த மாதிரி கிடைச்சதில்லை. இவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா அதிமுகவிலேருந்து யார் வந்தாலும் செந்தில் பாலாஜியை பற்றி இவர் என்னெல்லாம் போய் ஈரோட்டில் முழங்கினார், அப்படியே பெரிய இந்த முழக்கம், அப்புறம் திராவிட வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சி எடுத்த உடனே இவங்க பிஜேபி ஆகுன்னா சொல்லுவாங்களே, அவருக்கு இது பாராட்டுரை கொடுத்த மாதிரி இது அதிமுகவிலிருந்து தூக்கி எறியப்பட்டால், கழித்து கட்டப்பட்டால் அவனுக்கு திமுகவில் ராஜ வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிறது இது கருணாநிதி காலத்திலையும் சரி, பின்னாடி அவருடைய மகன் காலத்திலையும் சரி எழுதப்பட்ட நீதி. அரசியல்ல வெற்றி தானே சார் முக்கியம். நீங்க இந்த பக்கம் இருக்கீங்களா இந்த பக்கம் இருக்கீங்களான்னு முக்கியம் இல்ல. திமுக நாகேந்திரன் அதிமுக இருந்தாரு, அதிமுகவில் அவருக்கு வாய்ப்பு இல்லைங்கும் போது பாஜக மாநில தலைவரா இருக்கிறாரு. அப்ப அரசியல்ல வெற்றி தானே இங்க முக்கியம். இல்ல சார், திமுகவிலிருந்து யாருக்காவது இந்த மாதிரி அதிமுகவில் சேர்ந்து வாழ்வு கிடைச்சிருக்குன்னா இந்த கட்சியோடைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷன் வேற, இந்த கட்சியோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷன் வேற. அம்மா இப்படித்தான் நடத்துனாங்க, அவர் வழியில் வந்த எடப்பாடி பழனிசாமியும் இந்த கட்சியை இப்படித்தான் நடத்துறாரு சார். 10-12 பேர் நீங்கள் லிஸ்ட் எடுத்திங்கன்னா போகணும், அதை பற்றி இது பண்ணல சார். நீங்கள் இப்போ கேட்டீங்க இது பாதிப்பா, இன்னைக்கு ஓபிஎஸ் போய் எங்கே சேர்ந்துருக்கிறது பாதிப்பான்னு கேட்டீங்க. நல்ல வேலை அவர் வெளியே இருந்திருந்தா தான் அதிமுகவுக்கு ஓரளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். என்ன காரணம்னா, அதிமுக தொண்டர்களே சில பேரை அவர் சேர்த்திக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். வெளியே சொல்ல முடியாது, பொதுக்குழுவோட முடிவுக்கு எதிராக, பொதுச் செயலருடைய முடிவுக்கு எதிராக பேச முடியாதனால தனிப்பட்ட முறையில் பேசுகிறப்ப அவர் பேசாமல் இழுத்து ஏதாவது ஒரு பதவி அவருக்கு அவைத்தலைவர் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துடலாமேன்னு அவர் மேலே அந்த ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தது பார்த்தீங்களா. என்னைக்கு இவர் போய் முள்புதரில் 3 தடவை ஒளிஞ்சிருந்து முதலமைச்சர் போய் நலம் விசாரிக்கிறேன்னு போய் பார்த்தாரோ, அதுக்கு சார் முதல்ல இவர் மேலே இந்த குற்றச்சாட்டை சொன்னதே இன்றைக்கி எங்கள் ஒரு அம்மா உட்காந்து அறிக்கை விடுது. அதுதானே சொல்லிச்சு, இவர் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து சிரிக்கிறாரு, அவரோட ரகசிய உறவு வச்சிருக்காருன்னு. அதை சொல்லி தானே சார் இவரோட முதலமைச்சர் பதவி ராஜினாமா பண்ண சொன்னாங்க. அதனால தானே சார் தர்ம யுத்தம் கர்மாந்தர யுத்தம்னு போய் இவர் அங்கே உட்காந்து எல்லாம் ட்ராமாலாம் பண்ணார். அதனால் சார் அவர் ஒரு நம்பகத்தன்மையற்றவர். 2வது சார் அதிர்ஷ்ட வாய்ப்பு. ஏன்னா அந்த காலத்தில் தூக்கி இப்படி தலையில் போட்டோடனே மண்ணான மாதிரி 2 முறை. ஆனால் இதெல்லாம் ஜெயலலிதாவால் ஆக்கப்பட்ட உண்மையை பேசலாம். தினகரன் அப்படிங்கிற ஒரு நபர் இல்லைனா இந்த பன்னீர்செல்வம் வெறும் ரோசி டீ கடை ஓனராக தன்னுடைய வாழ்க்கை அவருக்கு முடிஞ்சு போயிருக்குமா? தினகரனால் இந்த வாழ்வு பெற்றாரா? தினகரன் நேற்று வரைக்கும் எனக்கும் ஆவாதவர் தான். உங்கள் இதே இடத்துல உட்காந்து நான் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கேன். தினகரன் தான் இவருக்கு அரசியல் ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு, சேர்மேன் ஆக்குனாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொண்டு மொதல் தடவை எம்எல்ஏ ஆனோடனே யாரும் எதிர்பாராத மாதிரி அம்மா கீழே இறங்கினோடனே அந்த இது. ஸோ
தனக்கு அந்த வாய்ப்பை நல்வாய்ப்பு ஏற்படுத்தி தனக்கு அரசியல், அதாவது என்ன சொல்றது, முகவரி கொடுத்த தினகரனுக்கும் அவர் துரோகம் செஞ்சவர். மணிகண்டன் சார் திறமையான ஒரு விஷயம். இப்பவும் நீங்க அதிமுக இருந்து வெளியில வந்த எல்லாரையுமே நீங்க விமர்சனம் தான் பண்ணிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு எல்லாரும் அதிமுகவில் அமைச்சர்களா இருக்காங்க சார். சார் அதைத்தான் நான் சொல்ல வரேன். வெற்றி முக்கியமா அரசியல தோல்வி முக்கியமா அப்படின்னா வெற்றி தானே முக்கியம். வெற்றி தான் முக்கியம். அந்த வெற்றிக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன செய்திருக்கிறார் இன்னைக்கு வரைக்கும்? வெளியில போன யாரையாவது தன் பக்கம் ஒருத்தரையாவது கொண்டு வந்திருக்காரா? வெளியில போற ஒருத்தர் அட்லீஸ்ட் 2024ல தன்னோட கூட்டணியில இருந்தவங்க யாரையாவது வைத்திருக்கிறாரா அப்படின்னு பல கேள்விகள். தான் கூட கார் டிரைவரை மட்டுமே வச்சிருக்கிற அன்வர் ராஜா வெளியே போனதுனாலயோ, தனக்கு பின்னாடி நிழல் இல்லாத பன்னீர்செல்வம் வெளியே போனதுனாலயோ அதிமுக அதனால பலகீடப்பட்டுறாது. இல்லை அவங்கள கூட்டி கொண்டு வந்து கட்சியில் நிறுத்துறதுனால ஒரு காலத்தில் சில பேர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திடீர்னு மாறிட்டாங்களா, திமுக ஆதரவாளர்கள்லாம் அதிமுக நல்ல கட்சிங்க, ஆனால் 4, 8, 16, 32 உடஞ்சிருக்குதுங்க அப்படின்னு ரொம்ப நீலிக்க நீர், போலிக்க நீர், முதலைக்க நீர் வெடிச்சாங்கல்ல. அது அல்ல, அடிப்படை கட்டுமானம். 17 கேஸ் போட்டார் சார் இந்த 4 வருஷத்துல. ஒரு கேஸ் 2 கேஸ் இல்ல சார், வழக்கு இல்ல சார். ஒரு கட்சி அனுகூல சத்ருவா இந்த கட்சியில ஆண்டு அனுபவிச்சுட்டு அந்த அம்மா உட்கார்ந்து இந்த சேரியை போய் எட்டி வச்சு அலுவலகத்தை உடைச்சு சின்னத்தை 2 தடவை முடக்கி இந்த கட்சிக்கு என்னென்ன துரோகம் பண்ணக்கூடாதோ அத்தனையும் பண்ணிட்டு அப்புறம் என்ன சேர்த்துக்க எந்த தலைவன் சேர்த்தீங்க? அதிமுகல இருந்து நிறைய பேர் வெளியில போறாங்க சார். அவங்களெல்லாம் சேர்ப்பதற்கு இபிஎஸ் என்ன திருநாவுக்கரசர் சேர்த்துக்கலாமா? இந்த பன்னு ரொட்டின்னு இப்போ தனி கடவுன்னு தொடங்கி இருக்கிற அவரை சேர்த்துக்கலாமா? சொல்லுங்க. திருநாவுக்கரசையும் சேர்த்துக்கலாமே, அவரை விட்டுறீங்க. இந்த திமுக சார் ஒரு கட்சியில் ஒரு கட்சியினால் போனதுனால ஒரு சின்ன பாதிப்பு. ஆனா பன்னீர்செல்வம் அந்த சார் ஒரு நிமிஷம் சார், மீதி பேர் நான் போனதை குறை சொல்லல. அரசியல் பிழைப்பிடம் தேடி அதிமுகவில் இருந்து தோத்து போனோடனே அந்த அம்மா 96ல் தோத்து போனோடனே ஓடினாங்க சார். அதை சொல்லல. நீ ஒரு சாதாரண மனிதராக இருந்து அதிமுகவால் தினகரனால் 2 முறை அந்த வாய்ப்பை பெற்று 3வது முறை பார்த்தீங்கன்னா அம்மா மறைவுக்கு பின்பு மற்றவங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் திரு எடப்பாடி பழனிசாமி. நான் அப்போலோ நடந்தது சொல்றேன். ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திரு வெங்கைய நாயுடு அவர்கள் தலையிட்டு வேண்டாம், அவங்க அம்மா இருந்தப்ப யார் இருந்தாங்களோ அவரே இருக்கட்டும்னு பன்னீர்செல்வத்துக்கு 3வது முறையும் அந்த பிஜேபினால் ஒரு முறை வாழ்வு, தினகரனால் 2 முறை முதலமைச்சர் வாழ்வு. இவ்வளோ பேருக்கும் துரோகம், கட்சிக்கு துரோகம், சின்னத்துக்கு துரோகம், பழனிசாமிக்கு துரோகம், பழனிசாமியோட சேர்ந்துக்கிட்டு அவங்க 2 பேர்த்தையும் கட்சி விட்டு ஒரு ஸ்டாண்ட் சார். சரியோ தப்போ நீக்கப்பட்டவர்கள் தான் எடப்பாடி பழனிசாமி. ஐயா நான் முடிச்சிடுறேங்கய்யா. எடப்பாடி பழனிசாமியோட ஸ்டாண்ட்ல இது வரைக்கும் அம்மா மாதிரி ஒரு திட்டமா ஒரே இதுல நிக்கிறார். நீக்கப்பட்டவர்கள் தான் அம்மா வெற்றி கொடுத்தாங்க சார். நீக்குனாங்க, கொடுப்பார் சார். வெளியே போனவர்களுக்கு வாய்ப்பும் கொடுத்தாங்க. அப்படி வெளியே போனவங்களுக்கு இபிஎஸ் யாருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க? வெளியே போனவங்க யாரும் அம்மாவோட தலைமையை சேலஞ்ச் பண்ணி நான் தான் பொதுச் செயலாளர்னு போய் கோர்ட்ல கேஸ் போடல சார். அதை ஒன்று புரிஞ்சுங்க. அதே மாதிரி வெளியே போனவங்க யாரும் போய் அம்மா இருந்த அதிமுக அலுவலகத்தை போய் அடிச்சு உடைக்கல சார், குண்டரை வச்சு தாக்கல சார். அதனால இப்படி பொதுவா பேசாதீங்க. 3 முறை இந்த கட்சியினுடைய ஒரு முதலமைச்சராக இருந்த இவர் இன்னைக்கு இந்த அதிமுகவினுடைய குல எதிரி ஸ்டாலினை போய் பார்த்து அந்த கட்சியில் சேர்ந்தார்னா அதுதான் தென் மாவட்டத்தில் இன்னும் பலமான வெற்றி அதிமுக. நீங்கள் ஏதோ தென் மாவட்டத்தில் குறிப்பாக முக்குளத்தோரை வந்து அவங்க ஏதோ சாதி பார்த்து வாக்களிக்கிறீங்கன்னு அவன் எதை வேணாலும் மறப்பான். பச்சை துரோகத்தை போன தடவை அவங்களுக்கு அதிமுக மீது கோபம் இருந்தது உண்மை. ஒரு தவறுக்கு ஒரு தேர்தலில் தண்டித்த மக்கள் மீண்டும் அதே தவறுக்கு அடுத்த தேர்தலில் தண்டிக்க மாட்டாங்க. உதாரணம் 2G அந்த மாதிரி. ஆனால் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் ஒரு காலத்தில் தேவர் கட்சின்னு சொல்லப்பட்ட இந்த கட்சியில் ஆண்டு அனுபவிச்சுட்டு ராஜாவாக இருந்து பன்னீரில் அபிஷேகம் பண்ணி குளிச்சுட்டு இன்னைக்கு திமுக அறிவாலயத்தில் போய் நின்றுட்டாராங்கிற அந்த சமுதாய மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கோபம் ஏற்படும். அது பன்னீர்செல்வனை எழுதி வச்சுக்கோங்க. அவருக்கு நான் நேரடியாக அவங்க நியூஸ் 7 மூலமாக அவர் கேட்குறேன். முன்னாள் அதிமுக நிர்வாகி சனிப்பெயர்ச்சி நடந்து இன்னைக்கு அறிவாலயம் வைக்கும் போது அவர்கிட்ட கேட்குறேன், அவர் இந்த எலெக்ஷனில் நிற்க சொல்லுங்க சார், உதயசூரியனில் நிற்க சொல்லுங்க, அவர் டெபாசிட் வாங்க வரான்னு பாருங்க. அப்போ தெரிஞ்சுக்கிங்க, முக்குளத்தோரை பற்றியும் தெரிஞ்சுக்கிங்க, அதிமுக வலிமையும் தெரிஞ்சுக்குவீங்க. நல்லது அவர் போய் சேர்ந்தது. வெளியே நின்றுருந்தாருன்னா கொஞ்சம் அனுதாபத்தில் இவர் சொன்னார் சார், சொன்னார் ராமநாதபுரத்தில் அவருக்கு 3.5 லட்சம் ஓட்டு கிடைச்சதுன்னா அந்த அதிமுக அவர் மேல கொஞ்சம் நெஞ்சு இருந்த அனுதாபிகள் போட்ட ஓட்டது. சவால்லாம் நிறைய விடலாம் சார். எடப்பாடி இன்னும் சொல்ல சேலம் மக்களவை தொகுதியில கூட 2024 எடப்பாடியால சாதிக்க முடியல சார். சொந்த மாவட்டத்துல கூட எடப்பாடி பழனிசாமியால வெற்றி பெற முடியவில்லை. எதையும் கம்பேர் பண்ணி பேசுறீங்க. இவர் கட்சியோடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறப்பே தேனியில இவரே தம்மு கட்டி கடைசியில உள்ள ஜெயிச்சார். எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற தேர்தலில் 21 24 10 தொகுதி 11 தொகுதி 10 தொகுதி ஜெயிச்சார். அப்போ ஓபிஎஸ் கூட இருந்தார் சார்.
எப்ப சார் 2021 ஓபிஎஸ் ஆள அடிச்சுங்க அப்படியே ஜெயிச்சாரா சார் எடப்பாடி பழனிசாமி? சரி, அப்ப வேண்டாம். எடப்பாடி பழனிசாமி ஆள வந்து அங்க தேனியில் இல்ல, அடிக்கலையா? OPS வேண்டாம். இல்ல ஒரு நிமிஷம். அப்ப இதே ஆள எடப்பாடி பழனிசாமி தான் எனக்கு இணை ஒருங்கிணைப்பாளர். இவரால அடிச்சிருந்தா அங்க 3 தொகுதியிலும் ஜெயிச்சிருக்கணும். ஏன் சார் 2 தொகுதியில திமுக ஜெயிச்சது சார்? அவர் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்குங்க. அவரு திரு செங்கோட்டையன்லாம் அவங்க வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லாதவங்க. கஷ்டப்பட்டு எடப்பாடி பழனிசாமி மாதிரி இருக்கிறவங்க மேட்ல சைக்கிளை மிதிப்பாங்க, பின்னாடி கேரியர்ல உட்காந்துட்டு மிச்சர் சாப்பிட்டு போறதுக்கு தான் லாய்க்கு. நம்பர் 2 லைன் நெடுஞ்செழியன் மாதிரி, மரியாதைக்குரிய நெடுஞ்செழியன் மாதிரி, அதே மாதிரி அன்பழகன் மாதிரி அவங்க தகுதிக்கு கூட இவங்களை சேர்த்து சொல்லக்கூடாது. இவங்க எல்லாம் பின்னாடி உட்காந்துட்டு போறவங்கள ஒழிய ஒரு வண்டியை கஷ்டப்பட்டு மிதிக்கக்கூடிய திறன் படைத்தவர் அல்ல பன்னீர்செல்வம்.